நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் தெரியலையோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெல்லியில அப்படி என்ன தாண்டா நடக்குது? என்னத்துக்கு இவ்வளோ போராட்டம்? எதுக்கு இவ்வளோ அடி, தடி? யார் யாரோ அடிச்சு சேர்த்து யார் யார் மேலேயோ அடிக்கிறாங்க. ஒரே கலவரமா இருக்கு. ஏன்? எதுக்கு? ஏதாச்சும் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, இல்ல என்னன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நானும் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டே இதை பற்றியெல்லாம் யோசிச்சு பேசி கவர் பண்ணியிருக்கணும். பட் இப்போதைக்கு செஞ்ச தப்பை சொல்லிட்டே இருந்தாலும் ஒன்றும் ஆக போதில்லை. இதை டீட்டெயிலாக சொல்லலாம் தான் இந்த வீடியோ பாருங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த நீட் பேப்பருங்கெல்லாம் எப்படி லீக் ஆச்சு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமோ லீக் ஆச்சு. பட் இந்த அளவுக்கு வெடிக்கலை. எல்லாரும் பொறுத்து பார்த்தாங்க. அதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தடவை நீட் பேப்பர் லீக் ஆனதுக்கு அப்புறமா என்னடா இது, நாம் இத்தனை பேர், இவ்வளோ லட்சம் மாணவர்கள், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உழைச்சி அந்த நீட் பேப்பர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு எல்லாரும் எப்படியாவது டாக்டர் ஆகிட மாட்டோமான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, ரீ எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். பட் இருந்தாலும் எழுதணும். ஆனால் இந்த லீக் ஆகிட்டே தான் இருக்குது. போன வருஷம் ஆச்சு, அதுக்கு முந்தின வருஷம் ஆச்சு, இது ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறீங்க. ட்ரெஸ் கோட் வச்சுருக்கீங்க, இந்த செருப்பு தான் போடணும், இந்த செருப்பெல்லாம் போடக்கூடாது, ஏன் சில இடத்துல செருப்பு போடக்கூடாது, ஷர்ட்ஸ் போடக்கூடாது, பேண்ட்டு எப்படி போடணும், இந்த பனியன் தான் போடணும், இந்த பேண்ட் தான் போடணும், எந்த ஒரு மெட்டல் இருக்கக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் கோட் வச்சுருக்கீங்க, இந்த மெட்டல்ஸ் இருக்கக்கூடாது, ஈவன் தாலி இருக்கக்கூடாது, இயரிங்ஸ் போடக்கூடாது, ரிங்ஸ் போடக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் லேட்டாக வந்தால் ஏதோ கழுதையை பிடிச்சி தள்ளுற மாதிரி அந்த மாதிரி தள்ளுறீங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. எல்லாருமே படித்து பாஸ் ஆகிட்டு எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு தான் வராங்க. ஆனால் அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணுறீங்க. அவ்வளோ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஏன் ஒரு பேப்பரை அவ்வளோ சேஃப்டியாக வச்சுக்க முடியாதா? கொஷின் பேப்பரை லீக் பண்ணிட்டீங்களா, இல்லை லீக் ஆகிடுச்சா? ஏன் அந்த அளவுக்கு கேர்லெஸ்? ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டை இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி அவனை அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதிடணும், அப்படி ப்ராப்பராக பார்த்துக்கணும், ஒரு காப்பி அடிக்கக்கூடாது, ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் ஏன் அந்த பேப்பரை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கல? அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இந்த போராட்டமாக வெடிச்சிருக்கு. கரெக்டாக ஜூன் எண்டு ஒரு 2021 அந்த டைமில், இல்லை 24, 27 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சிஜேபி நம்ம அபிஜித் தீப்கே அதான் இஷ்யூ நடந்துச்சு இல்லையா, நம்மளாம் காக்ரோச் சொன்னதுக்கு ஜென்ரலாக ஒரு மீம் மாதிரி, ஒரு மீம் பேஜ் மாதிரி ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டா பேஜ் அது இப்போ பார்ட்டியாக மாறி இவ்வளோ பெரிய தூரத்துக்கு வந்து இருக்குது. அண்ட் நோட் த பாயிண்ட், யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, அவங்க தான் கூப்பிட்டாங்க, அவங்க தான் கேதர் பண்ணாங்க. அதனால அந்த போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போராட்டம் மட்டுமே. அங்கேயும் கூப்பிட்டது நீட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் எழுதினவங்க எப்படி அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு, அவங்கள தான் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போராட்டம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அது ஹங்கர் ஸ்ட்ரைக் மட்டும்தான், ஒரு காமான ப்ரொட்டஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி தான் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அழைப்பு வந்தது. அதில் நிறைய பேர் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன அவ்வளோ பேர் என்ன சேர்ந்துடவா போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லா இடத்துலேருந்து, குறிப்பாக நார்த்தில், உத்தரப்பிரதேஷ்லேருந்து, பீகார், ஹரியானா, ராஜஸ்தான்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரொட்டஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒன்றும் மேசிவாக போகிற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலுப்பெற்றுச்சுன்னு சொல்லலாம். பட் எப்போது ஜூன் 28 அன்றைக்கி சோனம் வாங்சுக், நம்ம கொசக்சி பசப்புகள், அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தது. அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேக் பண்ணி நான் இன்டெஃபினைட்டாக அதாவது என்ன சொல்கிறது, நான் கால வரையற்ற உண்ணாவிரதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்க ஆரம்பித்து நிறைய மீடியா அட்டென்ஷன் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்டோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறா, அதுக்கப்புறமா அந்த பொறுப்பேற்றுக்கிறதுல வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் தான் முக்கியமாக இருக்கணும், ஏன்னா அவர் தான் தலைமை. அதனால தான் அவங்களோட மெயின் ஸ்லோகனே என்ன இருந்துச்சுன்னா, பிரதான் கோ பேக். அப்படி தான் கேம்பெயினை ஆரம்பித்தாங்க சிஜேபி கரெக்டாக ஜூன் 30 அன்றைக்கி. அப்போ ஆரம்பித்த அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் அண்ட் பிரதான் கோ பேக்னு ஆரம்பித்த அந்த கேம்பெயின் அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தொடர்ந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் அங்கே வந்து சேர ஆரம்பித்தாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே பீஸ்ஃபுல்லாக காமாக தான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 டேஸ் ஆக மொத்தம் ஆரம்பித்த 24லேருந்து 2024 அங்கே ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட 25 டேஸ் கிட்ட ரிலாக்ஸாக நார்மலாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த அந்த ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக். கிட்டத்தட்ட சோனம் வாங்சுக் அவர்களோட உண்ணாவிரத போராட்டம் 18 நாள் கிட்டக்க போனதுக்கு அப்புறமா ஜூன் 18 அன்னைக்கு அவர் 28 ஆரம்பித்தது. ஜூன் 17 கிட்ட வந்து அவர் கிட்டத்தட்ட 8-9 கிலோஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டார். அவர் உடல் நலம் கருதி அவரை எதுவும் ஒரு இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈவன் சிஜேபிலேருந்தே வந்து ப்ரைவேட் டாக்டர்ஸ் வச்சு அவரோட உடல்நிலையை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன ஆர்டர் போட்டுச்சுன்னா, இல்லை கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கண்காணிப்பில் இருக்கணும், அண்ட் மோரோவர் இப்படியே விட்டு அவருக்கு எதுனா ஆச்சுன்னா இஷ்யூ ஆகிடும்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி அவசரமாக அவரை ஜந்தர் மந்தர்லேருந்து
எடுத்துன்னு போயிட்டு சப்தார்ஜங் ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணாங்க. அண்ட் ஹெவி பாதுகாப்போடு அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரோட எப்படியாவது ஹங்கர் ஸ்ட்ரைக்கை கலைச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவரும் உண்ணாவிரதம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார். இந்த மாதிரி குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அவரை சோனம் வாங்சுக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதை தொடர்ந்து அபிஜித் தீப்கே வந்து சோனம் வாங்சுக்கை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுலேருந்து நான் இன்டெஃபினைட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு போகிறேன், நான் அவரை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே உண்ணாவிரதமாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறமா வந்து என்ன சொன்னார், சோனம் வாங்சுக்கே வந்து என்ன சொன்னார்னா, நீ சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் அந்த போராட்டத்தை லீட் பண்ண முடியும், அதனால் நீ ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருந்தனா உனக்கு அவ்வளோ தெம்பு இருக்காதுன்னு சொன்னதுனால அபிஜித் தீப்கே வந்து சரி ஓகே அவர் சொன்னதுனால அமைதியாக அந்த உண்ணாவிரதத்தை கலைச்சிட்டு அவர் நார்மலாக பீஸ் ப்ரொட்டஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் 19th அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, டெல்லிக்கு இன்னும் கூட்டம் சேர வந்து என்ன ஆச்சுன்னா, டெல்லி போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜந்தர் மந்தருக்கு அவுட்டர் சைட்லேருந்து எந்த வெஹிக்கிளும் வர்றது போகிறது இருக்கக்கூடாது, கூட்டம் நிறைய சேரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் June 20 த பிளாக் டே ஆஃப் டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா. ஏன்னா அன்றைக்கி 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து இருந்தாங்க ஜந்தர் மந்தரில். எல்லாருமே சேர்ந்து பார்லிமெண்ட்க்கு மார்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே ஆஃப்டர்நூன் அந்த June 20 அன்றைக்கி ஆஃப்டர்நூன் டைமில் சிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் சௌரவ் தாஸ் அண்ட் அசுதோஷ் ரங்கா அவங்க 2 பேரும் வந்து யூனியன் மினிஸ்டரான ஜேபி நட்டாவை மீட் பண்ண போயிருந்தாங்க. அவங்க சிஜேபி மூலமாக வைக்கப்பட்ட 3 இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கைங்க. ஒன்று வந்து தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டரை அவரை ரிசைன் பண்ணியே ஆகணும். இன்னொன்று வந்து சோனம் வாங்சுக் அவர்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துக்கே கூப்பிட்டு வந்து விட்டுணும். 3வது வந்து 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீட்னால சூசைட் பண்ணிட்டு இறந்து போனாங்களோ அவங்க ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுருந்தாங்க. பட் இதே டைமில் என்ன ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய கிளாஷ். ஜூலை 20 ஆஃப்டர்நூன் டைமில் எப்போது இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்டர்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சன்சாத் சலோன்னு சொல்லி பார்லிமெண்ட்க்கு போக ஆரம்பித்தாங்களோ அந்த டைமில் போலீஸ் அண்ட் RAF அவங்க ரேபிட் ஃபோர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அடிதடி நடத்தினாங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லை, அதில் நிறைய பேர் ப்ராப்பர் சிவில் ட்ரெஸ்ஸில் இல்லாமல் நேம் பேட்ச் இல்லாமல் நிறைய பேரை அடிக்க மட்டும் செய்யலை, ஹராஸே பண்ணாங்க. எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணாங்க. குறிப்பாக லேடிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, கேர்ள்ஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, லட்டி சார்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பார்ட்ஸ் கிட்ட அடிச்சுட்டு சிரிக்கிறது, சும்மா ரோட் சைடில் நடந்து போயிட்டு இருக்கிற பசங்களை சும்மாவே அடிக்கிறது. ஒரு பையன் அழுதுகிட்டே சொல்லியிருந்தான், ஃபோன் உடச்சிட்டாங்க, நான் சும்மா தான் போயிட்டு இருந்தேன், ஏன் எங்களெல்லாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அடிச்சிட்டாங்க. ஒருத்தனை அடித்து மிதித்து எல்லாமே என்னென்னமோ பண்ணாங்க. அந்த விஜுவல்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி பெரிய மீடியா ஹவுசஸ்லாம் கவர் பண்ணல. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை இன்ஸ்டாவில் விளாக்ஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இதெல்லாம் கவர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நெயில்ஸு ஆணியை லட்டியில் வச்சு அடிச்சிருந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. காலை உடச்சிட்டாங்க, கையை உடச்சிட்டாங்க, விரல் கட்டாயிடுச்சு, மண்டையை உடச்சிட்டாங்க, மண்டையை பொழந்துட்டு எப்படியாவது இந்த காக்ரோச்சஸ் இந்த என்ன சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருந்தாங்க இல்லையா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, இவங்க எல்லாத்தையுமே துரத்தி அடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவில் இஷ்டத்துக்கு ஒரு டெரரிஸ்ட்டு கிட்ட கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்க, ஒரு ரேபிஸ்ட் கிட்ட கூட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஈவன் அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தாங்கன்னா மேபி இந்தியா க்ரைம் ஃப்ரீ கண்ட்ரியாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். நாங்கள் ரோசஸ் கொடுத்து போலீஸை வெல்கம் பண்ணுவோங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு சண்டை சச்சரவெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுக்கு எங்களோட ரைட்ஸ் வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது. ஆமாப்பா நீட் பேப்பர் லீக் ஆச்சு, மினிஸ்டர் ரிசைன் பண்ண வச்சோம், ஃபர்தராக இந்த மாதிரி எந்த தப்பு நடக்கக்கூடாது, நாங்களும் பீஸ்ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு நார்த்தில். பட் மெயின் பாயிண்ட் டு பி நோட்டட், தமிழ்நாட்டில் எப்போவோ கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்திலே எங்களுக்கு நீட்டு வேணாம், நாங்கள் நீட் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு, ஏன் எழுத மாட்டோம்னு சொன்னால் அது ஒரு தனி டாபிக், அதை நான் தனியாக சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு நீட்டுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து தான். அண்ட் ஃபஸ்ட்டு டெத் ஆனதும் நீட்டுனால நம்ம டாக்டர் அனிதா அவர்கள் தான். மற்றவங்க எல்லாருமே ஃபேர் நீட் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, நாங்கள் நீட்டை மொத்தமாக பேனே பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். ஜந்தர் மந்தரில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துச்சு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் சொல்லணும். ஏன் ஈவன் அங்கே டாக்டர்ஸ் போயிருந்தாங்க, அங்கே ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் கன்சர்ன்ஸ் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் அங்கே இருந்தவங்களை அங்கே டாக்டர்ஸை நீங்கள் ஏன்டா வந்தீங்க, உங்களை யாரா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே துரத்தி இருக்காங்க. மெடிசன்ஸ்லாம் எடுத்துன்னு போங்கடா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி இருக்காங்க. ஈவன் டாக்டர் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் கால் உடஞ்சி வந்து படுத்துட்டு வந்திருக்காரு, அவர் கால் கம்பு வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போனால் அங்கே வந்து லட்டி சார்ஜ் பண்ணி அடிப்பட்டவர் மேலே ஏறி மிதிச்செல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ரீல் பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது எல்லாமே இருக்குது. அதில் நிறைய பெரிய இடத்துலலாம் யாரும் கவர் பண்ணல. பட் நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மூலயமா நிறைய பேர் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது. ஏன்னா இது வந்து சொல்லலாம் அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை அது இது. பட்
இன் ஃப்யூச்சர் அது நமக்கும் பிரச்சனை, நமக்கு அப்புறமா வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் பிரச்சனை. ஸோ இது வந்து இப்போ இருக்கிறவங்களோட பிரச்சனை, இல்லை முடிச்சவங்க பிரச்சனை, இல்லை நீட்டு படிக்கிறவங்க பிரச்சனைன்னு இல்லை. இது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமோட பிரச்சனை. அதனால் எல்லாருமே குரல் கொடுத்து தான் ஆகணும். என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஜூலை 20ஆம் தேதி நாம் எல்லாரையும் அடித்து இந்த மாதிரி பயமுறுத்தினா எல்லாம் விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் இது ஜென்சி அண்ட் இது புது இந்தியா. துரந்தர் படம் டைலாக் தான், எங்களுக்கு உள்ளே இறங்கி அடிக்கவே தெரியும். அதுக்காக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரூல்ஸை கையில் எடுத்துக்கிட்டோம், வெப்பன்ஸை கையில் எடுத்துக்கிட்டோம், அடித்தோம் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் யார், நாங்களே ஒரு பாவம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறோம். நீங்கள் வந்து எங்கள் மேலே லத்தி சார்ஜ் பண்ணுறதே முதல் தப்பு. அதில் ரப்பர் புல்லட்ஸ் வச்சு ஷூட்டிங்கும் பண்ணுறீங்க. அதையும் தாண்டி டியர் கேஸஸ், அதுவும் எக்ஸ்பைரி டேட்ஸ் ஆன டியர் கேஸஸ். என்ன நோக்கத்தில் நீங்கள் போடுறீங்க? நாங்கள் தான் ஃப்யூச்சர், எங்களோட ஃப்யூச்சரே இந்த யங் ஜெனரேஷன் தான், யங் பாப்புலேஷன் தான் சொல்லிவிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கள் ஃப்யூச்சர்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் மேலேயே டியர் கேஸஸ், அதுவும் எக்ஸ்பைரி ஆன டியர் கேஸஸ். அதுலேயும் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த எக்ஸ்பைரி ஆன டியர் கேஸஸ்னால லங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம், சஃபகேஷன் ஆகிட்டு அங்கேயே மயக்க போட்டு ஷாக்கில் போயிட்டு செத்து கூட போகலாம், கோமாவில் கூட போகலாம், கண்ணுங்க டேமேஜ் ஆகலாம். ஈவன் சில பேர் முன்னாடியே டக்குன்னு அது போட்டு அந்த டியர் கேஸஸை பஸ்ட் அவுட் பண்ணதில் நிறைய பேர் கையில் காயம், மூஞ்சில் காயம், மண்டையில் காயம், அந்த மாதிரியும் ஆகியிருக்குது. அங்கேயே அது வெடிக்கும் போதே பக்கத்தில் இருந்தவங்க எத்தனையோ பேர் மயங்கி விழுந்து இருக்காங்க. என்னென்னமோ அராஜகம் நடந்திருக்கு. இந்த காக்ரோச் கும்பல், இந்த சின்ன பசங்க, ஸ்டூடெண்ட்ஸு, இவங்கெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு 20ஆம் தேதி ஆட்டம் போட்டுட்டு இந்த போலீஸுங்கிற பேரில் வந்து குண்டாஸ், கூலிப்படை என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட சிவில் யூனிஃபார்மும் இல்லை, அவங்கக்கிட்ட பேரும் இல்லை. யார் அவங்க? ஸோ அவங்கள என்ன வேணால் சொல்லலாம். பட் அதெல்லாம் பார்த்துட்டு 2 பேருக்கு பொறுக்கலை. ஒன்று ஜென்சி, அவங்க நாங்கள் யாருன்னு காட்டுறோன்னு சொல்லிட்டு கையில் செல்ஃப் டிஃபென்ஸின் காரணமாக. ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தங்கச்சி மேலே யாருன்னா கை வச்சா நீங்கள் கை கட்டி பார்த்துனா இருப்பீங்க? அவன் யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் எதிர்ப்பை காட்ட மாட்டீங்க. அதே தான் அவங்களும் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமான சப்போர்ட் நிஹாங் சிங். அவங்க வந்ததுனால தான் ஒரு பலமே வந்ததுன்னு சொல்லலாம். அவங்க ஏதோ வந்து அவங்க அடித்து இது பண்ணிட்டாங்க, அது பண்ணாங்க இல்லை. அவங்களோட நோக்கமே எங்கள் ஊர், எங்கள் நாட்டோட அம்மா, அக்கா, தங்கச்சி மேலே கை வச்சுருக்காங்க, தேவையில்லாத சீண்டல் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. நாங்கள் இந்த நாட்டோட முன்னாடி இருக்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் படைங்களாக வந்து நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க யார் பக்கமும் நிற்கலை. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நிற்கலை, போலீஸ் பக்கமும் நிற்கலை. நாங்கள் நடுவில் நிற்கிறோம். நீங்கள் யாரும் அவங்களும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் நடுவில் நிற்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அவங்க உங்களை தாண்டி லட்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். எங்கள் யாரையும் ஹராஸ் பண்ணக்கூடாது. இந்தியாவை காக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இறங்குனாங்க. அவங்க வந்து இறங்குனதுக்கப்புறமா சொன்னது, ஏன் இப்போ கை வைங்களேன் பார்ப்போம் எங்கள் மேலே. அவங்கக்கிட்ட லீகலாகவே வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பாதுகாப்புக்கு இல்லை, நம்ம பாதுகாப்புக்காக, அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக ப்ளூ கலர், எலக்ட்ரிக் ப்ளூ கலர் பெரிய பெரிய டர்பன்ஸ் கூட, மெட்டல் ஸ்வாட்ஸு கூட, பெரிய பெரிய ஸ்பியர்ஸ் கூட வந்து சேஃப்டிக்காக இறங்கியிருந்தாங்க. அண்ட் நல்லபடியாகவும் பார்த்துக்கவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து நமக்கு பாதுகாப்புக்கு நிற்கும் போது தான் ஒரு பெருமூச்சே வந்துச்சு, ஒரு தனி பலமே வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அது நம்ம ஜென்சியை ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வச்சு. அதில் நீங்கள் வெறும் ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர் இருப்பீங்களா? நாங்கள் இங்கே 1000 கணக்கில் இருக்கோம். நீங்கள் எடுத்து வந்து எங்கள் மேலே சும்மாவே லத்தி சார்ஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன வாங்கிட்டா இருப்போம். அதுவும் தனித்தனியாலாம் வந்து நிறைய பேர் நிறைய அடி உதைங்களும் வாங்கினாங்க. ஆமாம், எல்லாருக்கும் கோவம் இருந்துச்சு தான். யாரோ சிவில் ட்ரெஸ் போட்டுருந்தா, ஈவன் உங்ககிட்ட நேம் பேட்ச் இல்லை, எதுவுமே நீங்கள் போலீஸானே தெரியாது, நீங்கள் வந்து ஏதோ எங்களை எரும மாடு பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அதனால நிறைய பேரும் வாங்கவும் செஞ்சாங்க. அண்ட் ஈவன் நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட லேடிஸ் மேலே கை வச்சாங்க, ஒருத்தவங்களை ஸ்லாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியும் கேட்டுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் போச்சு. 2021 நிறைய பிரச்சனைங்க, அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. அண்ட் அதே மாதிரி நிறைய கூட்டம் கூட்டிகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பக்கம் வந்து ஒரே ஃபன்னாக போச்சு. இதை சொல்லக்கூடாது, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் தான். ஆனால் இதை கலவரமாக மாற்றி விட்டாங்க. பீகாரில் அவனுங்க வேறு லெவலில் பண்ணிட்டுருந்தாருங்க. தண்ணியை பீச்சு அடிச்சு இவங்களை கலைச்சி விடணும்னு சொன்னாங்கன்னா அதுலேயே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கானுங்க. பேரிகேட் வச்சு தடுக்க போனால் பேரிகேட்டையே தூக்கின்னு ஓடுறானுங்க. டியர் கேஸ் போடலையான்னு கேட்டு கலாய்க்கிறானுங்க. என்னென்னமோ இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. ரோப் போட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சோன்னா அது போலீஸ் கூட தகாஃபார் நடத்துகிறாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தாங்க. இவன் ஒரு வீடியோவில் பார்த்தேன், பானையை தூக்கி மண்டை மேலேயே போடுறானுங்க. அந்த மாதிரி அங்கே ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. ஜோக்ஸ் சப்பாட்டு இதெல்லாம் சிரிப்பாக இருந்துச்சு. அண்ட் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி நிறைய பேர் நிறையா பண்ணிட்டுருந்தாங்க. கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க, பேரிகேட் வச்சு ஷட்டில் காக், டென்னிஸ் மாதிரி விளையாட்டு, ஷட்டில் காக் தான் நினைக்கிறேன், பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் காந்தி அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்தாங்க, அம்பேத்கர் அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்தாங்க, ரவீந்திரநாத் தாகூர் அவங்க மாதிரி வேஷம் போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சூப்பர்மேனு, பேட்மேனு, ஸ்பைடர்மேனு, காக்ரோச் மாதிரி, கடைசியில் டைனோசர் என்ட்ரி, அந்த மாதிரிலாம் நிறைய பேர். ஈவன் ஒரு
ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன் அவரும் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்று விஷயம் ஆச்சுன்னா, ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் எத்தனை பேர் வந்து நிறைய கலந்துக்க ஆரம்பித்தாங்களோ அது கூடவே பிரச்சனைகளும் சேர்ந்து ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நேரமாக அமைதியாக போயிட்டு இருந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக நிறைய பேட் வேர்ட்ஸ், நிறைய வந்து கொஞ்சம் இன்டீசென்ஸ் எல்லையை மீறிட்டாங்களோ அந்த மாதிரி தோண தான் வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அண்டு முக்கியமான விஷயமே இதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். இருங்க. நிறைய இடத்துல டெல்லியில் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நிறைய எஃப்ஐஆர்ஸ் புக் ஆச்சு. நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே ரேட்ஸ் பண்ணுறாங்க, இவங்க ரவுடித்தனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ஸ் புக் ஆச்சு. நிறைய பேர் பிடிச்சும் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அவங்களே ரிலீஸ் பண்ண யார் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. 23ஆம் தேதி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறுதி கொடுக்குற மாதிரி சொன்னார். நாங்கள் இந்த பேப்பர் லீக் ஆனதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறோம், கோர்ட்ஸ் மூலயமா அந்த கேஸை சீக்கிரமாக விசாரித்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் சௌரவ் தாஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை நாங்கள் கேட்கவே இல்லையே, நாங்கள் கேட்டது என்ன, தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் தான், அது ஃபஸ்ட்டு சொல்லிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் வேணால் மற்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. 23rd அன்றைக்கி நைட்டு ஒரு 8 o'clock கிட்ட வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து அவரோட உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணார். நிறைய பிஜேபியோட அஃபீஷியல்ஸ் வந்து அவர்கிட்ட போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி உங்கள் உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணலாம். அவர் சொல்லியிருக்காரு, எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களோ அதெல்லாம் இது பண்ணிடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் முக்கியம் அந்த மாதிரி அது சொன்னதுனால சரின்னு சொல்லி அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கை அவரை முடிச்சு வச்சுக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பாலிட்டிக்கல் சைடில் பார்க்கணுன்னா நம்ம ராகுல் காந்தி ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற லீடர் பிரியங்கா காந்தி அண்ட் அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் இந்த ப்ரொட்டஸ்ட் மேலே நிறைய டிபேட் போச்சு. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது அப்படியே பாலிட்டிக்ஸாக மாற்றுறாங்க, அப்படியே இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை ஒரு ஆயுதமாக வந்து காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிஜேபிக்கு அகேன்ஸ்டான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸை தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கூட ஹங்கர் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சிஜேபி வந்து கண்டினியூ பண்ணுறது, நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுற அளவு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது தான். அண்ட் ஒருவர் இன்னைக்கு நிறைய இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட்டுங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. குறிப்பாக பீகாரில் சொன்னேன், அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக முதல்ல பர்மிஷன் கொடுக்காம வச்சிருந்தாங்க, இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ராஜரத்னம் ஸ்டேடியமில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தகவல் வந்துச்சு. கேரளாலையும் நிறைய இடத்துல ப்ரொட்டஸ்ட் போயிட்டு. அதே மாதிரி வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நேற்று சோனம் வாங்சுக் அவர்கள் வச்ச ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ப வந்து ஒரு 47 அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து டெர்மினேட் செய்யப்பட்டாங்க. நிறைய பேர் இடமாற்றம் செய்கிறது அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதோ இருந்துச்சு. அண்ட் ரெண்டு விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து நேற்று நைட்டில் வந்து போலீஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு கேமரா, அது என்ன சொல்லப்படுதுன்னா, போலீஸ் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் ஃபுல்லாகவே ஜந்தர் மந்தர் ஃபுல்லாகவே அந்த கேமராஸை வச்சுருக்காங்க. அண்ட் அது வழியாக பார்த்துல கிட்டத்தட்ட 400 பேர் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கிற 400 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து சிஜேபி வந்து ஒரு வெப்சைட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வழியாக நீங்கள் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அதாவது சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு நேம் பேட்ச் இல்லாமல் நம்மளை ஜூலை 20 அன்றைக்கி அட்டாக் பண்ணவங்க ஃபேஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஃபோன் கேமராஸ்லாம், அதெல்லாம் போடுங்க. அவங்கள அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க உண்மையிலேயே போலீஸ் RAF இல்லை அதை ஏதாவது ஹையர் பண்ணவங்களா அந்த மாதிரி அதை ரீசெக் பண்ணுறதுக்காக அதுவும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த இடத்துல இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் குறிப்பாக இந்த நடுவில் வந்து ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்லிக்கலாம். என்ன ஆச்சுன்னா, 2-3 நாள் முன்னாடி வந்து அபிஜித் வந்து நம்ம தான் பீஸ்ஃபுல்லாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தோம், லத்திதாஜ் வாங்கினதுக்கப்புறமா நாம் ரிட்டர்ன் எதுவும் பண்ணலை, நம்ம பீஸ்ஃபுல்லாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்கோம், நிறைய குண்டாஸ் வெளியாட்கள் வந்து உள்ளே சேர்ந்துட்டனால இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, அது நாங்கள் இல்லை, அது வேறு யாரோ குண்டாஸ்ன்னு சொல்லி ஜென்ரலாக அவர் போட்ட வீடியோவை யாரோ விஷக்கிருமி எடிட் பண்ணி அதை நம்ம நிஷாங்க் சிங்கை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு அதை வைரல் ஆக்கி விட்டாங்க. அதுலேருந்து என்ன ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சுன்னா, அபிஜித் வந்து இந்த சிங் கம்யூனிட்டியை வந்து இழிவுபடுத்திட்டாரு, நாங்கள் ஏதோ இவங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்தால் இவங்க நம்மளையே குண்டாசு அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் மாதிரி தான். நாங்கள் இவங்களை பாதுகாக்க வந்தால் இவங்க என்னடா நம்மளே இப்படி சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா அது அப்படி சுத்தமாகவே இருக்காது. நம்மளை பாதுகாக்க வந்தவங்களை நாம் என்னைக்காவது அப்படி சொல்லுவோமா? பட் இருந்தாலுமே அந்த இஷ்யூ போயிட்டு இருந்ததுலேயும் அபிஜித் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன், அவங்களோட பெரிய ஆள் மகாகால் சொன்னாங்க, அவங்க எல்லாம் வந்ததில் அபிஜித் போய் அவங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணிட்டாங்க. அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க ஒரு கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு சோறு தண்ணி பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகள்லேருந்து, வெவ்வேறு ஊருங்கள்லேருந்து, வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து, வெவ்வேறு சிட்டிஸ்லேருந்து அவங்கவுங்க ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க.
ஈவன் சொல்ல போனால் அமெரிக்கன் ஒருத்தர் வீடியோவில் பார்த்துருக்கோம், ரஷ்யன் ஒருத்தர் வீடியோவில் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துலேருந்து கொரியன்லேருந்து நிறைய இடத்துலேருந்து சைனா, கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலேருந்தும் ஏதோ நிறைய ஷார்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு தான் இருக்குது இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சில பேர் அது ஒரு ஃபன்னு ரீலே போட்டாங்க. காலையில் 7 மணிக்கு நாங்கள் சமோசா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் டீ காஃபி ஏதோ சாப்பிட்டோம், வாழைப்பழம் ஹெல்த்துக்கு சாப்பிட்டோம், தண்ணி குடித்தோம், பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு, எங்களுக்கு ரைஸ் இருந்துச்சு, சப்பாத்தி இருந்துச்சு, அண்ட் அதே மாதிரி பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தது, பீஸா நாங்கள் சாப்பிட்டோம். மறுபடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சமோசா சாப்பிட்டோம். மறுபடியும் டீ குடிக்கிறவங்க டீ குடித்தாங்க, ஐஸ்கிரீம் ஜூஸ் சாப்பிட்றவங்கலாம் சாப்பிட்டாங்க, பிஸ்கட் சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, யார் வேணா இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், யாரும் பசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பண்ணிருந்தாங்க. அண்ட் அதே சமயத்தில் இப்போது ரீசெண்டாக என்ஐஏலேருந்து நிறைய ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் யாருமே ஜந்தர் மந்தர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுட்டு வரக்கூடாது. ஒரு போஸ்ட் தான் பார்த்தேன். சின்ன பசங்க யாரோ 3 பேர் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஜந்தர் மந்தர் வழியாக வந்திருந்தாங்க. அவங்கள போலீஸ் பிடிச்சி அவங்க கிட்டேருந்து சாப்பாடு பிடுங்கி வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ரைஸ் சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு ஃபுட்டே சேரக்கூடாது, பசியிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி விஷுவல்ஸ் காட்டப்பட்டது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு மோரோவர் நிறைய போலீஸு நிறைய ஃபோர்ஸஸை இறக்கி வச்சுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்றைக்கி ஜாயின் ஆனாங்க. ஒரு பெரிய மேசிவ் க்ரௌடே இருக்குது ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுனால ரோப் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த ரோப்பை தாண்டி வரக்கூடாது, இல்லை வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சாட் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு மேசிவ் போலீஸ் ஃபோர்ஸு அண்டு ஆர்ஏஎஃப் அவங்களையும் இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ உஷாராக இருக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நிஷாங்க் சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்றைக்கி மார்னிங் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 20% கூட இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், ஆன்டி சோஷியலிசமாக இருக்கணும், ஆன்டி நேஷ்னலிசமாக இருக்கணும். அதாவது எதிர்க்கிறாங்க. அப்படியே ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஜென்சி ரொம்ப ஆக்ரோஷமாக பண்ணுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, ஈவன் சிகரெட்ஸ் அடிக்கிறாங்க, அதெல்லாம் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சிகரெட்டு தம் அப்படியெல்லாம் இருக்காங்க. அதெல்லாமே எங்களுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, லேடிஸை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். இவங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அண்ட் சும்மா நின்று இருக்கிற பிரச்சனைங்க, சும்மா நின்று இருக்கிற போலீஸ்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க வண்டி கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, 4 வண்டியை கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு வண்டி கிராஸ் ஆகும்போது அந்த வண்டியை பிடிச்சி வழிமறிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, பாட்டில்ஸை தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல. இப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அவங்க ப்ரொடெஸ்ட்டை நீங்களே பார்த்துக்கோங்க. நியாயமாக போராடணுன்னா அமைதியாக இருக்கணும். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, பாரத் மாதா கி ஜெய் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களோட ஸ்லோகன்ஸை சொல்லுங்கள், பட் அதுக்குன்னு கெட்ட வார்த்தைகள் திட்டாதீங்க, இது உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்காது அப்படின்னும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த மன்னிப்பெல்லாம் கேட்டது. அவங்க சொன்னதில் கொஞ்சம் சில பேர் திரும்பி சரி ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக இருக்காங்க. அது ஒரு விதத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிறது அந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. சில இடத்துல கொஞ்சம் அத்துமீறவும் செஞ்சிடறாங்க, திட்டுறாங்க, அதுவும் நடக்குது. அண்ட் மோர் ஓவர் உமன், அவங்க எத்தனை பேர், ஒரு பொண்ணு அப்படியே ஜென்ஸ் எல்லாருமே அந்த பக்கமாக பசங்க ஓடுறாங்க, பாய்ஸ் ஓடுறாங்கன்னா அவங்க தண்ணியால் நின்று மறைச்சி நின்று அது லட்டி அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வர வேனை அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு வேனை மும்பையில் கை வச்சு நின்று அதை முடிஞ்சா போ, அப்படி எங்களை தாண்டி போ அப்படின்னு சொல்லி நின்றுட்டு அதெல்லாம் மாசாக இருந்துச்சு. ஒரு லேடி போலீஸ் பிடிச்ச, நீ போலீஸே இல்லை, நீ குண்டா என்ன சொல்கிறது, இந்த பாலிட்டிஷியன்ஸோட அடியாள் மாதிரி நடந்துக்கிறீங்க அந்த மாதிரி சொன்னது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக பவராக இருந்துச்சு. உமன் பவரை காட்டினாங்க. அவங்களும் சும்மா எல்லாம் காமிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டு அது மாதிரி வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் 24 அன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்து இருக்குது. 24th ஈவினிங்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜந்தர் மந்தர் சுற்றி ஃபுல்லாகவே நிறைய 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் போலீஸ் ஃபோர்ஸை ஃபுல்லாக இறக்கியிருந்தாங்க. ரேபிட் ஆக்டிவ் ஃபோர்ஸ் ஆர்ஏஎஃப் அவங்கள இறக்கி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இறக்கி வச்சுட்டு நெட்ஒர்க் ஃபுல்லாக ஜாமர்ஸ் வச்சு நெட்ஒர்க்கே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஈவன் சொல்ல போனோன்னா அங்கேருந்து நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் எதுவுமே அப்டேட்டே இல்லாமல் இருந்துச்சு மார்னிங் வரைக்கும். அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு எந்த ஒரு தகவலும் இல்லை. ஏன்னா சாப்பாடும் அனுப்ப முடியாது, ஸ்விக்கி ஜொமேட்டோவும் லொக்கேஷன் காட்டலை. அண்ட் அது கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்ததுனால என்ன ஆக போகுதோ என்ன ஏதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது காலையில் வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ எந்த ஒரு நியூஸும் எதுவும் இல்லை. எந்த ஒரு மீடியா ஜஸ்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜந்தர் மந்தரில் கூட்டம் கூட்டிட்டு தான் இருக்குது, நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. தவிர என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்னு எதுவும் தெரியல. பட் வெயிட் பண்ணிருந்தோம் 3 மணி வரைக்கும் தெரியும். ஏன்னா எப்படியும் 3 மணிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் போய் எப்படியும் மீட் பண்ண தான் போகிறாங்க, என்ன ஏதுன்னு தெரிய வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேப்லேயே 2:30 கிட்டே என்ன ஆச்சுன்னா, அங்கே ஃபஸ்ட்டு கலவரம் வெடிச்சது. நிறைய பேருக்கு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் துரத்தி விடணும்னு சொல்லி கலவரம் வெடிச்சது. அங்கே நிறைய தடி ஸ்மோக் கேஸ் அங்கே போடலான்னு அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு வருது. அங்கே நம்ம யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறாரு. அவராக ரிசைன் பண்ணுறாரு. யாரும் இங்கேருந்து தூக்கலை, அவராக ரிசைன் பண்ணிட்டாரு
அந்த ரெசிக்னேஷனை பிரசிடெண்ட்டும் ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் கேட்ட உடனே ஒரே சந்தோஷம். அண்ட் அதே டைமில் அங்கே லத்தி சார்ஜ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே விட்டாங்க. அவங்க அந்த பேரிகேடு அவங்க போட்டிருந்த ரோப்புள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டாங்க. இங்கே சிஜேபி சைடில் ஸ்டேஜில் இருந்த அபிஜித் தீப்கே ஒரே சந்தோஷம். எல்லாருமே ஈவன் அவர்கிட்ட இன்னைக்கு காலையில் தான் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. ஃபீவர் உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கும் பட்சத்தில் பிளட் ரிப்போர்ட்ஸில் டைஃபாய்ட் பாசிட்டிவ் வந்துருக்குது, ஐவி போட்டு வந்தேன்னு சொல்லி காமிச்சிருந்தாரு. அதை அப்லோட் பண்ணியிருந்தாரு. அது இருந்துமே வந்து அவர் வந்து இருந்தார். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுமே எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடினாங்க. ஆனால் அங்கே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், யாரும் என்ன இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண வச்சதில் என்ன ஹீரோ ஆக்காதீங்க. இப்படி எல்லாருமே ஒரு ஆளை ஹீரோ ஆக்கி தான் நம்ம நாடு இந்த நிலைமையில இருக்கு. இதுக்கு என்ன ஹீரோ ஆக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட போராட்டத்தோட முடியல. நம்மளோட ஒரே ஒரு முதல் கோரிக்கை, நான் நெகோசியபிள் கோரிக்கை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் 3 மணிக்கு நம்ம போய் பேச தான் போகிறோம். இன்னும் 1 crore காம்பன்சேஷன் அந்த நீட்னால சூசைட் பண்ணிக்கிட்டவங்க அவங்க ஃபேமிலிக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ போராட்டத்தில் இருக்கிறவங்க மேலே எந்த ஒரு எஃப்ஐஆர் சார்ஜும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க மேலே எந்த எஃப்ஐஆர் சார்ஜும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதை கேட்டது அந்த இதையும் நிறைவேற்றணும்னு சொல்லி இருந்தார். அண்ட் அதே மாதிரி வந்து 2 பேர் சைடும் உட்காந்து ஒரு புது இடத்துல பேசி, சிஜேபியிலேருந்தும் ஸ்போக்ஸ் பர்சன் போய் பேசி, அங்கே பிஜேபியிலேருந்து பேசி, அவங்க 2 பேரும் எல்லா டீல்ஸுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அண்ட் அதே மாதிரி நாம் சொன்னோம் இல்லையா, அந்த 5 திங்ஸ் நம்ம நீட் எக்ஸாம் நடத்தும் பட்சத்தில் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை மொத்தமாக மாற்றணும். லீக் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகாத மாதிரி லீக் ப்ரூஃபாக இருக்கணும். ஆன்டி லீக் சேஃப் கார்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மென்டல் ஹெல்த் சிஸ்டம் இருக்கிற மாதிரி கவுன்சிலிங்கை பார்த்துக்கணும். அண்ட் ஃபேராக எக்ஸாம் நடத்தணும். அண்ட் எக்ஸாம்ஸும் இருக்கணும். அதில் அவங்களுக்கு எந்த சார்ஜஸும் இருக்கக்கூடாது, எக்ஸாம் சார்ஜஸ்னு சொல்லி. அண்ட் 5th வந்து ஸ்டேட் அவங்க இன்புட்டை கொடுக்கணும். அதான் ஜென்ரலாக சொல்ல போனால் நீட்டாக அவங்க ஸ்டேட்டுக்கே நீங்கள் விட்டுருங்க, சென்ட்ரலேருந்து ஒரே நீட்டு ஒரே எக்ஸாம்னு சொல்லி நடத்தி யாரையும் டார்ச்சர் பண்ணாமல் அவங்க ஸ்டேட்டுக்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேர் நீட்டை பொறுத்து தான் போராட்டம் பண்ணாங்க. அது அந்த டிமாண்ட்ஸ் ஓகே ஆயிடுச்சு. நீட் எக்ஸாம் நடந்து தான் ஆகும். நாம தமிழ்நாடுலேருந்து சொல்கிறது என்னென்னா, நீட் நமக்கு வேண்டாம், சுத்தமாகவே வேணாம், நீட்டே மொத்தமாக பேன் பண்ணுறோம், எங்களுக்கு ஃபேர் நீட் வேணாம், எங்களுக்கு நீட் பேன் வேணும் தான் நாங்கள் சொல்கிறோம். பட் இருந்தாலுமே இது ஒரு விதமான விக்டரி தான் சொல்ல போனோம்னா. மாதிரி நம்ம அபிஜித் வந்து ப்ரெஸ் பீப்பிளை மீட் பண்ணும்போது நீங்கள் யாரை முதல்ல தேங்க் பண்ண நினைக்கிறீங்கன்னா, அவர் சொன்ன முதல் பேர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் சர்மா அவர்களை தான். ஏன்னா அவர் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருந்ததுனா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிற இந்த பசங்க எல்லாமே வந்து காக்ரோச்சஸ் மாதிரின்னு சொல்லிட்டு, அந்த காக்ரோச்சுங்கிற பேர்னால தான் ஒரு மீம் மாதிரி கிரியேட் ஆன ஒரு இன்ஸ்டா பேஜ் இப்போ ஒரு பார்ட்டியாக மாதிரி இப்போ இந்த அளவுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். இது சொல்ல போனால் கோரிக்கையை கேட்டிருக்காங்க. அதாவது நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடினா சீட்டில் உட்காந்து இருக்கிறவங்க நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நாம இந்த அளவுக்கு போராட வேண்டியதா இருக்கு. ஈவன் நாம தான் அவங்கள அந்த சீட்ல உட்கார வைக்கிறோம் ஓட் போட்டு. பட் அவங்க நம்ம பேச்சை கேட்கறது நாம இந்த அளவு போராட்டம் பண்ண வேண்டியதா. பட் இருந்தாலுமே இது எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். தப்பு நடந்தா தட்டி கேட்க இவங்க வருவாங்க. அண்ட் இந்த யூத்து சாதாரண யூத் இல்லை. இது எப்படி சொல்லுவாங்களோ டைலாக், இது புது இந்தியா, எங்களுக்கு உள்ள இறங்கி அடிக்கவும் தெரியும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த ஜென்சியும் சாதாரண ஜென்சி இல்லை. அது அடிக்கிறத பற்றி ஏதோ வைலண்ட்டை பற்றி பேசலை. பட் நாங்கள் நின்று போராடவும் தெரியும். எங்களை அடித்து காக்ரோச்சை ஹிட் அடித்து துரத்திடலாம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தவங்க இந்த காக்ரோச் கூட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு அமைதியாக சொல் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. பட் ஸ்டில் எஃப்ஐஆர் அந்த சார்ஜஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போராட்டங்கள்லாம் அவங்க பங்கேற்கும் போது எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாது, அவங்க ஃபியூச்சர்லேயும் எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபர்தராக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் என்ன இஷ்யூவை பற்றி எடுக்க போகிறாங்க, அது எல்லாமே பார்க்கணும். ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ நடந்திருக்குது. அண்ட் அந்த சேம் சைடு ஒரு ஷாக்கிங் வீடியோ கிளிப் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. சோனம் வாங்சுக் அவர்களை வந்து வெளியே நான் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சிருந்தாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்லேயே படுத்துட்டு மறுபடியும் போராடுற மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சந்தோஷத்தையும் செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு. பட் ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் மேலேயே ஒரு தப்பான ஒரு பேட் ரிமார்க் மாதிரி எடுத்து வந்தாங்க. அவரை ஃபஸ்ட்டு ஈவன் பிஜேபியே வந்து அவரை ஆன்டி சோஷலிஸ்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி அவர் டெரரிஸ்ட் அது இது எல்லாம் கதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களே போய் நின்றுருந்தாங்க. அதே மாதிரி மக்கள் சில பேர் அவங்க வந்து அவர் மேலே காசு வாங்கிட்டாரு, அவங்களுக்கு விலை போயிட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு மனுஷன் இந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இத்தனை நாள் பசியோட தனியாக போராடி இருக்காப்புல. அவரை பார்த்துட்டு இத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகியும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. பட் அவரையே ஒரு சின்ன யாரோ எங்கேயோ ஒரு வைரல் ஆக்கி விட்டாங்க, அவர் காசு வாங்கிட்டாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டேன். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. யாரும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நாம் அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். இதுதான் மொத்தமாக ஸ்டார்ட்
எப்படி ஆரம்பிச்சது, அபிஜித் எப்படி நம்ம நீட் ஆஸ்பிரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு லீக் ஆனதுலேருந்து அந்த போராட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காக்ரோச்சஸ் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே அவங்கள சப்போர்ட் பண்ண வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சோனமாத்துக்கு அவர்கள் வந்து அவர் ஹங்கர் ப்ரொடெஸ்ட்டை ஸ்ட்ரைக்காக மாற்றி அது இன்னும் பெருசாக மேசிவாக போகி இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறமா அவரை எடுத்துன்னு போயிட்டு கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம பசங்க மேலே 20ஆம் தேதி ஜூலை 20 மறக்க முடியாத நாள் லட்டி சார்ஜில் எல்லா இஷ்டத்துக்கும் அவங்க கையில் மொத்தமாக வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ நாம் எதிர்க்கலைன்னா அவங்க நம்மளை என்னெல்லாம் பண்ணி துரத்தி இருப்பாங்களோ அவங்க இதை காமிச்சிட்டாங்க. அவங்களால முடிஞ்சாலோட அவங்க பெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. ஆனால் நாமளும் விட்டு கொடுக்காம இருந்திருந்தோம். அதனால தான் இந்த ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டி நமக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெற்றி, சிஜேபி பார்ட்டிக்கான வெற்றி அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக நமக்காக சப்போர்ட் பண்ண போராட்டத்துக்கு அங்கே இருந்தவங்க எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தாங்களோ அவங்கள பார்த்துக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்கள பற்றி யோசித்து வெளியிலேருந்து அனுப்புனவங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு இதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணவங்க, இதுக்காக சப்போர்ட் பண்ணவங்க, ஒரு விதத்துலையும் ₹1 இருக்கட்டுமே அதை அந்த டொனேட் பண்ணவங்களா இருக்கட்டும், அந்த போராட்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணவங்களா இருக்கட்டும், அங்கே இருந்தவங்க குறிப்பாக அந்த லட்டி சார்ஜில் அடிப்பட்டவங்க, இன்ஜூர் ஆனவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் இது கேள்விப்படுது. அவங்க போராட்டம் வீண் போகலை. அவங்க பண்ண தியாகம் அடிப்பட்டு மிதிப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு யார் எதுக்கு படணும், பட் அவங்க அந்த போராட்டம் பண்ணாங்க. அது ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. இது ஒரு வெற்றி. அண்டு அபிஜித்தும் போட்டிருந்தாப்புல ட்வீட்டு, இப்போ நான் போய் நிம்மதியாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இவ்வளோ நாள் பேசணும், போராட்டத்தை பற்றி பேசணும், எல்லாருக்குள்ளேயும் எல்லாம் சோகம் கஷ்டம் வலி வேதனை எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இப்போ சந்தோஷமாக மாறி இருக்குது. ஸோ இதோட நானும் பேசி முடிச்சுக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டோட்டல் கிளியர் வியூ, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி நான் என்னெல்லாம் இன்ஃபோ எனக்குள்ளே எடுத்துக்கிட்டேனோ, நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் மோரோவர் மோஸ்ட்லி ஃபேக்டாக தான் சொல்லியிருக்கேன். எதனா தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் என்னை கரெக்ஷன் பண்ணுங்கள். நானும் மனுஷன் தானே, நானும் தப்பு பண்ணலாம். ஸோ நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ என் வீடியோ எப்படி இருந்துச்சு, இவ்வளோ நடந்தது நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நான் இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே guys, once again we students won this protest and we have a lot more to come and we have a lot more to go through with this system and let's see 2029 என்ன ஆக போகுது, அங்கே எதனா மாற்றம் ஏற்படுதான்னு பார்க்கலாம். So this is MS signing off.